வணக்கம். ஆஹா, அவனேதான். ஆகஸ்ட் 3வது வாரத்துல தாவேகா தலைவனுடைய விஜய் சுற்றுப்பயணம் தொடங்க திட்டமிட்டு கொண்டிருந்தால அதற்கு முன்பாக இந்த மாநில அளவிலான மாநாடை நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஐயோ, நம்ம மைண்ட் ரைட்லா ரைட். வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. அப்பாடா. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. என்னடா சொல்ற? ஆமண்ணே. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தம்பி 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 வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவோம். நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்னு, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல. ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணம் வந்தா என்னன்னு அர்த்தம்? வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? சார் சார் இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. பேச மாட்டேன்னு எப்பறா சொல்லுவான்? அறிவில்ல உனக்கு? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அந்த இனாம் அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? எனக்கு மானம், வெக்கம், சூடு, சுரணை எல்லாம் இல்ல. இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுடா. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார். பரந்தூர் மக்களை இதுவரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. ஏன்? அது வந்து இப்போ ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார். ஒன்னா நின்னு போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. விடமாட்டான் போல் இருக்கு. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது, நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Why black? Sham black. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.